வணக்கம் வியூவர்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட வாங்க சாப்பிடலாம்ல ஒரு சூப்பர் சைட் டிஷ் பார்க்க போகிறோம். இறால் வறுவல். இது சிம்பிளாக சாம்பார் சாதம் இல்லை ரசம் சாதம் கூட சர்வ் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா சும்மாவே சாப்பிடலாம். ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வாங்க சாப்பிடலாம் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ ரெசிபிக்கு போகலாமா? 1 கிலோ அளவுக்கு இறால் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி டைகர் ப்ரான்ஸ்ன்ற அந்த பெரிய வெரைட்டி எடுத்திருக்கேன். இது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். இப்போ இதில் தண்ணி சேர்க்காம கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். தண்ணி சேர்த்திங்கன்னா நீங்கள் அடுப்பில் போட்ட உடனே என்ன ஆகும்னா அதில் இருக்கிற தண்ணியும் அப்புறமா நம்ம சேர்த்த தண்ணியும் சேர்ந்து அது குழம்பு மாதிரி ஆகிடும். எப்போவுமே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது தண்ணி சேர்க்காமல் மிக்ஸ் பண்ணணும். அதனால தான் நான் எண்ணெயை சேர்க்குறேன். இது ஒரு 25 ml எண்ணெய் இருக்குது. அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது ஒரு இறாலையும் நல்லா மசாலா பிடிக்கிற மாதிரி கோட் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் இல்லை பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா தான் நீங்கள் ப்ரான்ஸை போடணும். அதுக்கு முன்னாடி போட்டுறாதீங்க. அதே மாதிரி ஃப்ளேமை லோவில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக ப்ரான்ஸ்லேருந்து தண்ணி இறங்கும். அப்புறமா குழம்பு மாதிரி ஆகிடும். நீங்கள் தனியாக ஒரு பேனில் அதை வறுத்து அதுக்கப்புறமா இந்த வேறு ஒரு பேனில் போட்டு மசாலா சேர்க்குறது அது நீங்கள் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நல்லா ஃப்ளேம் ஹையில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். உடனே நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம். அதிகமாக ஃப்ரை பண்ணாலும் அது ரப்பர் மாதிரி ஆகிடும். ஏன்னா ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு முதல்ல சேர்க்கும் போது ப்ரான்ஸ் இறால் டைப் எந்த ஃபிஷ் ஐட்டம்ஸாக இருந்தாலும் டக்குன்னு ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் ஒரு 3 நிமிஷத்துக்கு மேலே ஃப்ரை பண்ணக்கூடாது. இதை ஃப்ளிப் பண்ணிவிடுங்க. திருப்பி போட்டதும் ஒரு நிமிஷம் அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ ப்ரான்ஸை 2 சைடு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போது அந்த எண்ணெயில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளேவர் ஜூஸஸ் எல்லாமே அதில் ரொம்ப சூப்பர்பான டேஸ்ட் எல்லாமே அதில் இருக்கும். இப்போ அதுலேயும் இந்த ப்ரான்ஸை போட்டு ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பரட்டி விட்டுருங்க. ஃபைனலாக ஒரு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி சேர்த்துருங்க. கூடவே கொஞ்சம் பச்சை மிளகா அப்புறமா கருவேப்பிலை இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை ஒரு பெரட்டிட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம சர்வ் பண்ணலாம். கடைசியாக 1/2 எலுமிச்சை பழத்தோட சாறை இதில் சேர்த்துருங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் இறால் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வாங்க சாப்பிடலாம்.